அண்ணே, நான் ஊருக்குள் நடந்து போனா எல்லாரும் என்ன பார்த்த உடனே எழுந்து நின்னு 2 கை எடுத்து கும்பிட்டு என்னப்பா சின்னராசு நல்லா இருக்கிறியா சௌக்கியமான்னு கேட்பாங்க அண்ணே. ஆனா இப்போ என்ன பார்த்த உடனே சிரிக்கிறாங்க அண்ணே, கேலி பண்றாங்க அண்ணே. நான் அப்படி என்ன தப்பு அண்ணே? நான் என் தங்கச்சி அள்ளி கொடுத்தது தப்பு அண்ணே? சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. அண்ணே, சரசு என் வீட்டு மேல வந்து அண்ணே இப்போ எனக்கு உன்னோட உயிர் ஒண்ணு கேட்டா சத்தியமா கொடுத்துடுவேன், சத்தியமா கொடுத்துடுவேன். உடம்புல தெம்பு இருக்கு, இந்த மாதிரி 4 மடங்கு சம்பாதிக்கலாம். ஆமாண்ணே, நீ சொன்ன சத்தியம்தா. நான் இன்னும் 4 மடங்கு சம்பாதிச்சிடுவேன். எவ்வளவு எனக்கு தம்பு இருக்கு. அண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஆசைண்ணே, சரசுவ ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரே ஒரு தடவை போயிட்டு வா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அவர் கடவாஸ் போட்டிருந்தா பஸ் ஸ்டாண்ட் கொண்டு அனுப்புவேன்ல. பரவாயில்ல மாப்ள. யசோதா, அத்தை வந்திருக்காங்க. வாங்க உள்ள. நீங்க புறப்படுங்க. என்ன மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி உள்ள போ. அண்ணே, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரசுவனா கேட்டேன்னு சொல்லு. யசோதா, யசோதா, என்னம்மா கடுதாஸ் போட்டு உடனே வரணும்னு எழுதிருந்த? என்ன விஷயம்? என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? இத பாரு, அழுகி நிறுத்திட்டு என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லு. பெரிய ஜமீன்தாரு என்ன கட்டி கொடுத்தீங்களே, இப்ப தங்கச்சி தங்கச்சி எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டாரு. என் நிலைமைய பாத்தீங்களாம்மா? இப்ப போட்ட லெட்டர் முன்னாடியே போட்டிருந்தா அந்த ஆள் சட்டை பிடிச்சி 4 வார்த்தை நாக்கு பிடிக்க மாதிரி கேட்டிருப்பல. வாய மூடுற, நீ ஒரு அவசரம் கொடுக்க. என்னமாச்சு? என்னால நம்பவே முடியலையே. ஆமாமா, என்னால ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியல. அன்னைக்கு அவர் என்ன கை நீட்டி வேற அடிச்சிட்டாருமா. என்னால இந்த அடியும் உதையும் வாங்கிக்கிட்டு இங்க இருக்க முடியாதுமா. என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. வாய மூடுறி. வாழற பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அவளை வாழா வெட்டின்னு இந்த ஊர் சொல்லும். இங்க இருந்துகிட்டே சாதிக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். அம்மா நான் வந்துட்டேன்ல, இந்த வீட்டை சரி பண்ற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன். மாமா வீட்ல நிறைய சாப்பிடலாம்ல, நல்ல வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடலாமா? என்ன ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்க மாமன் நிச்சயம் உனக்கு சாப்பாடு போடுவாரு. நிறைய நெய் ஊத்தி சாப்பிடலாம். என்ன அண்ணே, 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 எங்க வந்த? இங்க ஏண்டி வந்த? யார கேட்டுடி இந்த வீட்டுக்கு வந்த? என் வீட்டுக்கு நான் வரத்துக்கு யார் கேட்கணும்? எதுடி உன் வீடு? என்னைக்கு ஒருத்தனை கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அன்னைக்கே உனக்கும் இந்த வீட்டுக்கு உள்ள வரவு அருந்து போச்சு. அது மட்டும் இல்ல,
அப்பப்ப இந்த வீட்டுக்கு வரத நிறுத்திக்க. ஆமா, நீ வந்திருக்கிறத பார்த்தா கதியத்து போனவ மாதிரி இருக்கு. அத்தை, அப்படியெல்லாம் சொல்லி என் மனசை புண்படுத்தாதீங்க. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் இங்க வந்திருக்கேன். நான் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க கூடாதோ அதெல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இப்ப எனக்கு இருக்க வீடு இல்ல, சாத்துக்கே வழி தெரியல. நானும் என் குழந்தையும் சரியா சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு. இதெல்லாம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணனை கட்டி பிடிச்சு நல்லா அழலாம் தான் வந்திருக்கேன். என்ன தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க. அண்ணி, சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சோறு இருந்தா கொடுப்பீங்களா? எனக்கு இல்ல, குழந்தைக்கு. அண்ணி, நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கறதா நீங்க நினைச்சாலும் கூட பரவாயில்ல அண்ணி. கொஞ்சம் சோறு, இத்தனோடு பழுசா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தாங்க அண்ணி. ஒரு பிடி சோறு கூட உனக்கு கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தான் தங்கச்சி தங்கச்சி உன்கிட்ட வாரி கொடுத்துட்டு எங்க எல்லாரையும் மொட்டை அடிச்சு வச்சிருக்காங்க உங்க அண்ணன். இன்னும் இங்க என்னடி இருக்கு? வெளியே படி. என்ன அப்படி பாக்குற? போ வெளியே. ஐயோ, ஏன் எல்லாரும் என்ன இப்படி விரட்டி அடிக்கிறீங்க? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? இருங்க அண்ணே, அண்ணே, அண்ணே. அம்மா, மாமா வந்தானே சாப்பாடு போடுவாரா இல்ல அடிப்பாரா அம்மா? இல்லம்மா, மாமா வந்த உடனே உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து முதல்ல உனக்கு சோறு ஊட்டுவாரு. யசோதா, யசோதா, இந்த மூதேவி என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? நாம தள்ளி விட்ட இடத்துல குழந்தையோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இது அவங்க அண்ணன் வந்து பார்த்தா அவ்வளவுதான். அவ அழுது எங்கே தங்கிடுவா. அதுக்கப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல, தெரிஞ்சுக்கோ. அம்மா, நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவளை ஊருக்கு வெளியே தள்ளிடுற. வாய முடுற. நீ ஒரு அவசரம் கொடுக்க. நீ அப்படி செஞ்சினா இந்த ஊர்க்காரங்க சும்மா இருப்பாங்களா? நாம அவளை கொடுமைப்படி துரத்திட்டோன்னு நம்மளெல்லாம் துரத்திடுவாங்க. டேய், இங்க வாடா. நேர நம்ம தோட்டத்துக்கு போ. அரளி விதை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வா. அரைச்சு சோத்தோட கொடுத்துருவோம். என்னையோட அவ தொல்லை விட்டுது. டேய், என்னடா எங்க உப்ப தின்னுபிட்டு எங்க சரசுவுக்கே விஷம் வச்சு கொள்ள பாக்குறீங்களா? நான் உசுரம் நடக்காதா? ஏக்கலவா, என்னடா என்னடா பண்ணுவ? எங்க வேலையை காட்டுற? அம்மா, மட்டும் விஷயம் தெரிஞ்சது கண்ட தலைமை வச்சு போடுறா போடா உள்ள. இந்தம்மா, இந்த சோறு தின்னு. ராத்திரில இருந்து வெறும் வயித்தோட இருக்க. இந்த பச்சை புள்ளைய வேற கையில வச்சுக்கிட்டு இருக்க. இத பாருமா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு.
எனக்கு எதுக்கு ஒரு பொண்ணோட பாவம்ல? அது மட்டுமா, என் தங்கச்சியை பட்னி போட்டே கொன்னுட்டீங்கன்னு உங்க அண்ணன் வந்து கேட்டா யார் பதில் சொல்றது? இந்த தின்னு தொலை. அம்மா அம்மா பசிக்குது, சாப்பிடலாமா? அம்மா ஏம்மா அழுற? பசிக்குதுமா, சாப்பிடலாமா? सरसू सरसू हमने सरसू सरसू அப்பா सरसू புருஷன் இந்த நேரம் பார்த்து வந்து தொலைச்சிட்டானே. இப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுது தெரியலையே. எப்படி எல்லாம் இருந்தனே இப்படி ஆயிட்டேமா. வெள்ளி தட்டில சாப்பிட்டனே, ஒருவேளை சோத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேமா. ஏன் உனக்கு நல்ல ஞாபகம் வரலையா? உயிரோட இருக்கிறேமா, இன்னும் சத்து போல. அப்படிலாம் சொல்லாதே. என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னை விட்டு எங்க போக மாட்டேன்னு என்ன சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. எங்க போக மாட்டேன்னு. இனிமே இங்க இருக்கணும், எங்க போக கூடாது. இங்க இங்க துப்பிடுமா துப்பிடுமா துப்புமா துப்பிடுமா துப்பிடுமா துப்புமா 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 தக்குமா 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 தக்குமா. கடவுளே, என் கையால தங்கச்சி விசத்தை பத்துருவேன். இந்த கை எனக்கு வேண்டாம், இந்த கை எனக்கு வேண்டாம், இந்த கை எனக்கு வேண்டாம், இந்த கை எனக்கு வேண்டாம். மச்சான், முதல்ல சரசு காப்பாத்துற வழியை பாரு மச்சான். சரசு துப்புமா துப்பு. துப்பு சரசு. எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேங்க. போகாத போகாத நீங்க சொன்னீங்க. உங்க பேச்சு மீறி நான் இங்க வந்து புருஷன் இல்லாம ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல கூட மதிப்பு இல்லைன்னு இப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சரசு சரசு என்ன விட்டு போயிடாதம்மா. பொண்ணு பிரிச்சு என்னால வாழ முடியாது சரசு. சரசு 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 ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஏற்பாடு பண்ண மச்சான். அடே வண்டி கட்டுங்க. அண்ணே, என்னை இங்கே கூட்டிட்டு போகாத. நான் என் பிறந்த வீட்டு வாசலையே இறந்து போறேன். அப்படியெல்லாம் சொல்லாதுமா, எனக்கு பயமா இருக்குதுமா, சொல்லாதுமா. சரசு நான் நிரபராதி சரசு, எனக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிச்சு சரசு.
அண்ணே, எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? ஒரு பக்கம் என் அன்பான கணவன், இன்னொரு பக்கம் என் மேல உயிரே வச்சிருப்பேங்க அண்ணன். ஒரே நேரத்துல 2 பேரும் படையிலையும் தலை வச்சு நான் உயிரை விட போறேன் நினைச்சா என் மனசு மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கீங்க? என் தங்கச்சி சசுக்கு ஒண்ணுமே ஆகல. இல்ல, என் தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகல. கடவுள் தெரியும் இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் என்னன்னு. கடவுளே ஏன் உயிரை எடுத்துக்கோ, ஆனா தங்கச்சி ஒண்ணும் பண்ணாது. என் தங்கச்சி 100 வருஷம் சுமங்கலியா வாழணும். என்ன சின்ன பசங்க ஆடுறீங்க? உங்களுக்கு தெரியாது என் தங்கச்சி சரசு என் சின்ன சுட்டு எங்க போகாதுன்னு? அழாது சரசு ஒண்ணும் ஆகல. பொண்ணு நீதாடி, உன்ன மாதிரி பொண்ணு ஊருக்கு வருத்தம் இருந்த போதுடி அந்த ஊரை சுடுகாடாயிடுடி. ஆமா, நீ எந்த நேரத்துல வீட்டுல கால வச்சியோ அந்த நேரத்துல இருந்து என் வீட்டுல இருந்த அன்பு பாசம் எல்லாம் நாசமா போச்சுடி. டேய், விஷயம் கொடுத்துட்டு என் தங்கச்சிக்கு இல்லடி, எனக்குடி. என் தங்கச்சிக்கு இல்ல, எனக்கா? சம்பந்தி அழுகிறாரு, பரவாயில்லையே. சம்பந்தி அம்மா கூட அழுது, கண்ணுல கண்ணீர் வேற. என்ன சம்பந்தி, உங்களுக்கு தேவைப்பட்டது காசு தங்கம் தானே? எவ்வளவு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். நான் இன்னும் சாகலையா, உயிரோட இருக்கிறேன். சம்பந்தி 10 ஊருக்கு சாப்பாடு போட்டு கையாயுது. இந்த சிங்கப்பட்ட ஜமீன்தார் வீட்டுல போறது தங்கச்சிய சாப்பாடுக்காக நாய் மாதிரி அலைய வச்சுட்டீங்களே, நீங்க மனுஷங்களா? யாரும் தொந்தரவு கொடுக்காதுங்க. என் தங்கச்சி ரொம்ப தூரத்துல சாப்பாடுக்காக அலைஞ்சு என் வீட்டு வாசல தூங்குது. தயவு செஞ்சு யாரும் தொந்தரவு பண்ணாதுங்க. அம்மா சரசு, தங்கச்சி, அம்மா சரசு நிம்மதி தூங்குமா. இந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் இனிமே உனக்கு யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்கம்மா. தொல்லை கொடுக்க மாட்டேம்மா. நிம்மதி தூங்குமா. நிம்மதியா? மச்சான், தங்கச்சி தங்கச்சி எப்போது அண்ணன் தானே தங்கை உன் கட்சி. தங்கச்சி தங்கச்சி எப்போது அண்ணன் தானே தங்கை உன் கட்சி.